இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கன்வர்ஷன்ஸ், ஃப்ளிப் ஃப்ளாப் கன்வர்ஷன்ஸ். ஃப்ளிப் ஃப்ளாப் கன்வர்ஷன்ஸில் நம்மளுக்கு நிறைய விதமான இது இருக்குது, கன்வர்ஷன் டைப்ஸு. ஏன்னா மொத்தம் நம்மளுக்கு 4 டைப் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் 4 விதமான ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு நிறையா டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் வந்து இருக்குது. பட் இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, 2 வேரியபிள் இருக்கிற ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பை மறுபடியும் 2 வேரியபிளுக்கு எப்படி மாற்றுறது, அது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப்பு, 2 வேரியபிள் இருக்கிற ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பை எப்படி ஒரு வேரியபிளுக்கு மாற்றுறது. அண்ட் தென் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் இருந்து எப்படி ஒரு வேரியபிளுக்கு மாற்றுறது. கடைசியாக வந்து ஒரு வேரியபிள் இருந்து எப்படி 2 வேரியபிளுக்கு வந்து மாற்றுறது. அதாவது இந்த இடத்துல வேரியபிள்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேகேக்கு வந்து 2 லெட்டர் இருக்குது, ஜேன்னு ஒன்று இருக்குது, கேன்னு ஒன்று இருக்குது. அப்போ நான் 2 வேரியபிள் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு டி ஃப்ளிப் ஃப்ளாப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 வேரியபிள் சொல்கிறேன், ஏன்னா அதில் டி மட்டுன்ற ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு நான் வந்து கன்வர்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 4 கேட்ஸில், அதாவது 4 டிஃப்ரெண்ட்டான ஃப்ளிப் ஃப்ளாப்ஸில் இந்த 4 விதமான காம்பினேஷனில் இருக்க லாஜிக் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர் டு ஜேகே, எஸ்ஆர் டு ஜேகே கன்வர்ஷன். ஓகே, இந்த இடத்துல வந்து எந்த கேட் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருந்து எந்த ஃப்ளிப் ஃப்ளாப் மாற்ற போகிறோம்னு பார்க்கணும். எஸ்ஆர்லேருந்து ஜேகேக்கு மாற்ற போகிறோம். அப்போனா ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப் யாருன்னு பார்க்கணும். இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து நம்ம அவைலபிள்னு வச்சுக்கலாம், சிம்பிளாக வந்து அவைல். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற ஃப்ளிப் ஃப்ளாப் எதுன்னு பார்க்கணும், ஜேகே. அதை வந்து நான் ரெக்வர்டில் ஆர்இக்யூ ரெக்குன்னு நான் வந்து சிம்பிளாக வச்சுக்கிறேன். சாரி, ரெக்குன்னு நான் சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்சிஇஏ. ஆர்சின்றது வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சின்ன வயசில் தாண்டி இருப்போம் இந்த ரிமோட் கண்ட்ரோல், அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ன்றது ரெக்வர்டு, சின்றது கேரக்டரிஸ்டிக் டேபிள். ஸோ ஆர்ன்றது என்னது ரெக்வர்டு, சின்றது கேரக்டரிஸ்டிக் டேபிள். அதேமாரி இஏக்கு, இஏன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலாக ஒரு கேம் கம்பெனி, எலக்ட்ரானிக் ஆர்ட்ஸு அவங்களோட ஃபுல் பேர். இவங்களுக்கு நம்ம ஷார்ட்டாக வந்து இஏன்னு வச்சுக்கிறோம். இஏன்றது என்ன ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா எக்ஸைட்டேஷன் டேபிள். யாருக்காகனா அவைலபிளாக இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கான எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து ட்ரா பண்ணோம். ஓகே, அப்படி நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து அவைலபிளாக இருக்கிறதுக்கு வந்து போட்டுக்கிறேன். அவைலபிளாக யார் இருக்கான், எஸ்ஆர் இருக்கான். ஸோ எஸ்ஆருக்கான எக்ஸைட்டேஷன் டேபிள். ஸோ எஸ்ஆருக்கான எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இன்புட்ஸ் அவுட்புட்டாக இருக்கும், அவுட்புட் வந்து இன்புட்டாக இருக்கும். கியூஎஃப்டியும் கியூஎஃப்டி ப்ளஸும் வந்து இன்புட்டாக இருக்கும், எஸ்ஸும் ஆரும் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், அவுட்புட்ஸாக இருக்கும். ஸோ இதில் எத்தனை இருக்குது, 2 இன்புட் இருக்குது. அப்போ 4 காம்பினேஷன் கிடைக்கும். 0 0 1 1 0 1 0 1. ஓகே, இந்த எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கான எக்ஸைட்டேஷன் டேபிள் வந்து நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ அது வந்து ரெஃபர் பண்ணுங்கள், தெரியலனா. தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இப்படியே வந்து சால்வ் பண்ணலாம். இந்த எக்ஸாம் வந்து கேட்டுன்றதுனால நம்ம இது வந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. பட் ஆனால் ஃபேக்ட்டுக்கு படிக்கும்போது நம்மளுக்கு இது தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியதாக இருக்கும். டிஃபால்ட்டாக நம்மளுக்கு மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு நாம் என்ன பண்ணுறதுன்னா இது நோட்ஸ் வச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நோட்ஸ் வச்சு பார்த்து எழுதிக்கலாம். இப்போதைக்கு எக்ஸைட்டேஷன் டேபிளில்
எஸ்ஆருக்கு 0 1 0னும் கீழே எக்ஸ்னு கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆருக்கு எக்ஸு 0 1 0. ஸோ எஸ்ஸோட தலைகீழாக இருக்கிற வேல்யூஸ் தான் நம்மளுக்கு ஆறு கிடைக்கும். ஏன்னா 0ன்னு கிடச்சிருக்கு, 0 1 1 0 0 எக்ஸ் எக்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸிடேஷன் டேபிள் வந்து போட்டுரும். கீழே வந்து ரெக்வர்டுக்கான கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து போடும். ரெக்வர்டு வந்து யார்? ஜேகேக்கான கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து வரையணும். கேரக்டரிஸ்டிக் டேபிள். ஸோ கேரக்டரிஸ்டிக் டேபிளில் எப்படி இருக்குன்னா சாண்ட்விச் பண்ண மாதிரி இருக்கும். வெளியே கியூ ஆஃப் டி ஜே இருக்கும், கே இருக்கும், கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ எப்படி போகிறது? இந்த இடத்துல வந்து 3 இன்புட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். என்னென்னதுன்னா கியூ ஆஃப் டி ஜே கேன்றது 3 இன்புட்ஸாக இருக்கும். கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1 தான் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ 0 0 0 0 1 1 1 1. இங்கே 0 0 1 1 0 0 1 1. இப்போ கேக்கு 0 1 0 1 0 1 0 1. ஓகே, இந்த கியூ ஆஃப் டி ப்ளஸ் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் டேபிள் எப்படி சாதாரணமாக எப்படி எழுதுவோம்? ட்ரூத் டேபிள் வச்சு எழுதுவோம், கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஜேகேவோட ட்ரூத் டேபிள் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். எப்படின்னா எஸ்ஆர் மாதிரியே தான் இருக்கும். 0 0ன்னு வந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வேல்யூ கொடுக்கும், 0 1 வந்துச்சுன்னா 0ன்னு கொடுக்கும், 1ன்னு வந்துச்சுன்னா 1ன்னு கொடுக்கும், 1 0ன்னு வந்துச்சுன்னா 1ன்னு கொடுக்கும், 1 1 வந்துச்சுன்னா எஸ்ஆரில் வந்து அது இன்வாலிடாக இருக்கும். பட் ஜேகேல வந்து டாகல் ஆகிடும். டாகல் என்னது? ஸோ ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூவுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். அதுதான் வந்து இந்த இடத்துல டாகல் பண்ணுறது. ஓகே, இந்த இடத்துல இப்போ நாம் கண்டிஷன் வந்து பார்த்தா எப்படி கிடைக்கும்னா 0 0 இன்ட்டு 0 0 0 1 0 1 0 1 1 1 ப்ரீவியஸாக ஸ்டோர் பண்ணப்பட்ட வேல்யூவோட காம்ப்ளிமெண்ட். இது ப்ரீவியஸாக 0 ஸ்டோர் இருக்குது, அதோட காம்ப்ளிமெண்ட் 1ஆக இருக்கும். அதே தான் இந்த இடத்துல 0 0 இஸ் 0 0 1 இஸ் 0 1 0 இஸ் 1 1 1க்கு டாகல் ஆகிடும், அப்போ 0 ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1க்கான வேல்யூஸு. ஜேகேவோட கேரக்டரிஸ்டிக் டேபிள் வந்து முடிச்சாச்சு. இப்போது நம்ம 2 டேபிளையும் எழுதியாச்சு. அதுக்கடுத்தது என்ன பண்ணோம் அதுதான் தான் விஷயமே. ஓகே, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னா ஓகே, இப்போது இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்குதுல்ல, இதில் நம்ம எஸ்ஸோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுனா நம்ம எக்ஸைட்டேஷன் டேபிள் வச்சு ஃபில் பண்ணி ஆகணும். கியூ ஆஃப் டியும் கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1ம் 0வாக இருக்கும்போது எஸ்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 0வாக இருக்கும். கியூ ஆஃப் டியோட வேல்யூ கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1ஓட வேல்யூ 0 இருக்கும்போது நம்மளுக்கு எஸ்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். அதே மாதிரி தான் கியூ ஆஃப் டியோட வேல்யூ 0வாக இருக்கா, கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1ஓட வேல்யூ 0வாக இருக்குது, அப்போ 0 கிடைக்கும். அடுத்து கியூ ஆஃப் டியோட வேல்யூ 0 இருக்கும், கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1ஓட வேல்யூ வந்து 0வாக இருக்கும், அப்போது எஸ்ஸோட வேல்யூ வந்து கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1ஓட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும், அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து 1ஆக இருக்கும். 0 1 1 0 1 1. அடுத்து கியூ ஆஃப் டியோட வேல்யூ 1ஆக இருக்கும்போது கியூ ஆஃப் டி ப்ளஸ் 1ஓட வேல்யூ 0ஆக இருக்கும்போது எஸ்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும். 1 0 0 1 0 0 1 0 0. அடுத்து 1 1 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 1ஆக இருக்கும்போது நம்மளுக்கு டோன்ட் கேராக மாறிடும். ஸோ 1 1ஆக இருக்கும்போது டோன்ட் கேராக மாறிடும்.
சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. என்னென்னா 0 இருக்கும்போது இந்த முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த இடத்துல 1 வரும். சாரி, ஸோ 1 வரும். அப்போ 1 வந்துச்சுன்னா என்ன ஆகிடும்னா இந்த இடத்துல டோன்ட் கேராக மாறிடும். கீழே வந்து 0 ஆகிடும். அது சின்ன இது எரர் மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ அப்படியே நம்ம பார்ப்போம். 0 வந்துச்சுன்னா எக்ஸாக மாறிடும் டோன்ட் கேராக. 0 வந்துச்சுன்னா 0 மாறிடும் டோன்ட் கேர். 0 அடுத்து 10 இருக்கும்போது என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். 10 இருக்கும்போது 1 கிடைக்கும். 10 இருக்கும்போது 1 கிடைக்கும். 4 போட்டாச்சு. 10 இருக்கும்போது 1 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதேமாரி 10 இருக்கும்போது 1 கிடைக்கும். 1 இருக்கும்போது என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 0 ஆகிடும். 1 இருக்கும்போது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ இது ஒரு 0, இது ஒரு 0. இங்கே வந்து என்ன ஆகிடும்னா 1 மாறிடும். சாரி, ஓகே. x6 0 0 0 0 0 101 101. ஸோ இப்படி தான் நம்ம டேபிள் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் வந்து கொஞ்சோண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதணும், எஸ்ஸுக்கும் இருக்கும். ஓகே, இதை வச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரூத் டேபிள் வந்து போடணும். சாரி, கே மேப் வந்து வரையணும். கே மேப் எதை பேஸ் பண்ணி வரையணும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற இந்த அவைலபிளாக இருக்கிற எக்ஸைட்டேஷன் டேபிள் பேஸ் பண்ணி தான் கே மேப் வந்து வரையணும். யார் யாருன்னா Q of TU, சாரி அது இல்லை, கேரக்டரிஸ்டிக் டேபிளுக்கு தான் நம்ம இது வந்து வரையணும். கேரக்டரிஸ்டிக் டேபிளுக்கு தான் நம்ம கே மேப் வந்து வரைகிற மாதிரி இருக்கும். ஜியோட வேல்யூ என்னது, கியோட வேல்யூ என்னதுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா கே மேப் வந்து வரைகிறோம். கே மேப் யாருக்கு வரைகிறோன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் டேபிளுக்கு. மொத்தம் 8 டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் இருக்குது, அதனால் 8க்கு ஏற்ற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இங்கே வந்து Q of T இருக்கும், பார் Q of T. மேலே யார் இருப்பாங்கன்னா ஜேகே இருப்பான். ஜே பார் கே பார், ஜே பார் கே பார், சாரி ஜே பார் கே, ஜேகே, ஜே கே பார். ஸோ கீழே இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். என்னதுன்னா இது வந்து 0 இருக்கும், இது 1, இது 3, இது 2, இது 4, இது 5, இது 7 அண்ட் இது 6. ஸோ இப்போ வேல்யூ வந்து நம்ம நார்மலாக 0லேருந்து 7 வரையும் இருக்கும் இங்கே. இப்போ எஸ்ஸுக்கு மட்டும் நான் போடுறேன் 0 0 1 1 0 0 1 1. ஆறுக்கு போட்டால் எப்படி இருக்கும்னா, சாரி எஸ்ஸுக்கு நெக்ஸ்ட் இருக்க பார்ட்டு x0 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 x0. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கேமை போட்டு வரைஞ்சிக்கிறோம். ஸோ இதை ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். வேறு எந்த இடத்துல தான் நம்மளுக்கு 1 கிடைக்குதான்னு பார்க்குறேன். நம்மளுக்கு 1 வந்து இந்த இடத்துல 2 இடத்துல தான் கிடைக்குது, வேறு எந்த இடத்துலையும் நம்மளுக்கு 1 கிடைக்கல. அப்போனா இதை வச்சு நான் வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து எடுத்து எழுதுறேன். எஸ்ஸோட வேல்யூ என்னவோ கிடைக்குதுன்னு எனக்கு
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசண்டலாக q ஆஃப் டி பார் மட்டும் தான் இருக்குது. ஸோ q ஆஃப் டி பார் வந்து எழுதுகிறேன். வெர்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே கே பார்னு இருக்குது. இது ரெண்டுத்துலையும் யார் சேமாக இருக்கான்? ஜே தான் சேமாக இருக்கான். அப்போனா ஜே வந்து எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுறேன்னா கேக்கு வந்து நான் போடுறேன், சாரி ஆருக்கு வந்து நான் போடணும். இது வந்து q ஆஃப் டி பார், இது q ஆஃப் டி, மேலே வந்து ஜே கே, ரெண்டுத்துக்கும் தனித்தனி பாரு, ஜே பார் கே, ஜேகே, ஜே கே பார் போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து நம்பர்ஸ் வந்து போட்டுப்போம். 0 1 3 2 4 5 7 6. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். ஸோ 0 1 2 3ல் 0 1க்கு டோன்ட் கேர், 2 3க்கு 0 0, டோன்ட் கேர் 0 0. அடுத்து 4 5 6 7க்கு 4க்கு 0 5க்கு 1, 4க்கு 0 5க்கு 1, 6க்கு 0 7க்கு 1, 6க்கு 0 7க்கு 1. அப்போ இந்த ரெண்டு இடத்துல மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ நம்ம அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணுற டெக்னிக்கில் இது வந்து ஆருக்கு, முன்னாடி வந்து எஸ்ஸுக்கு பார்த்தோம். ஆரில் கீழே இருக்கிற ரோவுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா q ஆஃப் டி, காலம்க்கான வேல்யூ வந்து பார்க்கணும். இது ரெண்டுத்துல யார் சேமாக இருக்கான்னா கே சேமாக இருக்கான். கே வந்து சேமாக இருக்குது, அது வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் வந்து வரைய சொல்லுவாங்க. இந்த சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரையுதுன்னா அந்த பிளாக் டயக்ராம் எப்படி வரையுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு டப்பா போட்டுக்கணும். இதில் வந்து இந்த இடத்துல Q இருக்கும், இந்த இடத்துல Q பார் இருக்கும். அடுத்து வந்து என்ன கிடைக்குன்னா இங்கே ஒரு கிளாக் போட்டுப்போம், மேலே ஒரு இன்புட், கீழே ஒரு இன்புட். ஓகே, இது வந்து நம்ம எந்த கேட்டாக மாற்றணும்னா ஜேகே கேட்டுக்கா, ஜேகேவை கன்வெர்ட் பண்ணணும். எஸ்ஆர்லேருந்து ஜேகேக்கா நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரெக்கார்டு தான் நம்ம கீழே ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போனா ஜேக்கு நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போடணும். ஓகே, அதுக்கு முதல்ல இது வந்து ஆக்சுவல் எஸ்ஆர் கேட்டாக இருக்கணும். இது வந்து ஆக்சுவல் எஸ்ஆர் கேட்டாக இருக்குது. எஸ்ஆர் கேட்டில் எப்படி இந்த இடத்துல எஸ் போடும், இந்த இடத்துல ஆர் போடும். ஸோ இதுதான் ஆக்சுவல் எஸ்ஆர் கேட்டு. இதை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இந்த எஸ்ஸு இந்த ஆரையும் இருந்த இடத்துல தூக்கிட்டோம், உள்ள இந்த எஸ்ஆர்னு சொல்கிறதையும் நம்ம தூக்கிட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஒரு அண்டு கேட் போடுறோம். அண்டு கேட் வந்து போட்டுக்கிறோம், கீழே வந்து அண்டு கேட்டு போடுறோம். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு. அதாவது ஒரு மேலே இருக்கிற ஒரு நாண்டி கேட் வந்து கீழே இருக்கிற கியூ டேஷோடு கனெக்ட் ஆகிருக்கும். கீழே இருக்க நாண்டி கேட்டோட ஒரு இன்புட்டு வந்து கியூலேருந்து கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகிடுச்சா? இப்போ இது வந்து நம்ம ஜேன்னு சொல்கிறோம், இது கேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி எப்படி வரையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு கிடச்சிருக்க எக்ஸ்ப்ரெஷன் வச்சு தான் நம்ம எழுதுவோம். ஸோ எஸ்ன்றது என்னது? கியூடி பாரையும் ஜேவியும் மல்டிபிள் பண்ணது. மல்டிபிள்னா என்ன கிடைக்கும்? அண்டிகேட்டில் வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ அதனால் ஒரு அண்டிகேட் போட்டுக்கிறேன். ஜேவியும் கியூடி பார், அதாவது கியூ பார்னாலும் சரி கியூடி பார்னாலும் சரி. நெக்ஸ்ட்டு கேக்கு வந்து ஆருக்கு வந்து நம்மளுக்கு எப்படி கொடுக்கணும்னா கியூ ஆஃப் டி டாட் கே அப்படின்னு இருக்கும். ஸோ கே வந்து ஒன்று இன்புட் கொடுத்தாச்சு,
Q ஆஃப் டி வந்து நான் இந்த இடத்துல வந்து எடுத்துக்கிறேன். அப்போது இது உள்ளே வந்து நம்ம SRன்னு எழுதிக்கலாம். வெளியே போட்ட SR தூக்கி உள்ளே எழுதிக்க வேண்டியது தான், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி தான் நம்ம பிளாக் டயக்ராம் வந்து இதுக்கு வரைய வேண்டியதாக இருக்குது ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு, கன்வர்ஷன் ஃப்ளாப் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் நாம் இப்போ நம்ம 2 வேரியபிளிலேருந்து 2 வேரியபிளுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 2 வேரியபிள்லேருந்து 1 வேரியபிளுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே.